இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பேசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுற ஃபார்மேட் இப்போ பார்க்கலாம். எப்பயுமே பேசிவ் வாய்ஸ்னால் இது ரெண்டுத்தை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தால் போதும். என்னென்னா டு பி வேர்ப் அது இருக்கணும், இன்னொன்று வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3 ஃபார்ம் இருக்கணும். டு பி வேர்ப் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இது ரெண்டும் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது பேசிவ் வாய்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னால் என்னென்னா V3 ஃபார்ம், வேர்போட ஃபார்ம் V1 V2 V3. V1ன்றது வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம், V2ன்றது வந்து பாஸ்ட் ஃபார்ம், V3ன்றது தான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ரைட் அப்படின்றது ப்ரெசண்ட்டில் நம்ம பாஸ்ட்டில் எப்படி சொல்லணும்னா ரோட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் ரிட்டன்னு சொல்லுவோம். கோ, வெண்ட், கான், ப்ளே, பிளேட், பிளேட், ட்ரா, ட்ரியூ, ட்ரான், மேக், மேட், மேட். இந்த ஃபார்மேட் வந்து நீங்கள் மக்கப் பண்ணி தான் இருக்கணும். இதில் இந்த V3ன்னு வருது இல்லையா, இதெல்லாம் தான் பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸில் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக யூஸ் பண்ணுவோம். அடுத்து டு பி வேர்ப். டு பி வேர்ப்னா என்னென்னா am, is, are, was, were, be, being, been. இதெல்லாம் தான் டு பி வேர்ப். இப்போ இந்த சார்ட் பார்ப்போம். இந்த டேபிளில் எப்படி இருக்குன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ரெண்டு இருக்கு இல்லையா, இதில் ஆக்டிவ் வாய்ஸ்னால் நார்மல் சென்டென்ஸ் தான். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட், இதுதான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம், ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். இங்கிலீஷில் ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுவே பேசிவ் வாய்ஸில் நம்ம எப்படி எழுதுறோன்னா ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டு பி வேர்ப் ப்ளஸ் V3 ப்ளஸ் பை ப்ளஸ் சப்ஜெக்ட். இதுதான் பேசிவ் வாய்ஸோட ஃபார்மேட். இதில் நம்ம இதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். இதில் பாருங்கள், இதில் வேர்ப் எது முதல் ஆக்டிவ் வாய்ஸ், ஒரு சென்டென்ஸில் வேர்ப் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டாலே நமக்கு மாற்றுறது சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் வந்து மேக்ஸ்ன்றது தான் வேர்ப். இதில் இஸ் மேட், இஸ் மேக்கிங், இஸ் பீயிங் மேட், ஆஸ் மேட், ஆஸ் பீன் மேட், மேட், வாஸ் மேட், வாஸ் மேக்கிங், வாஸ் பீயிங் மேட், as had made, had being made, will make, will be made, will have made, will have been made. நான் என்ன சொன்னேன், பேசிவ் வாய்ஸில் கண்டிப்பாக எது ரெண்டு இருக்கணும், டு பி ப்ளஸ் V3 ஃபார்மேட் இருக்கணும். V3 மேக்கோட V3 ஃபார்மேட் வந்து மேட். இதில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே இந்த வேர்ப் இல்லாமல் இருக்கவே இருக்காது எதுவும். பேசிவ் வாய்ஸில் பாருங்கள், மேட் எல்லாத்துலேயும் V3 வந்துடுச்சு, மேட் மேட். இது கூட கண்டிப்பாக நான் சொன்ன வேர்ப் டு பி வேர்ப்ஸ் கண்டிப்பாக V3க்கு முன்னாடி தானே டு பி ப்ளஸ் V3, அப்போ V3ன்ற மேட் வந்துடுச்சு எல்லாத்துலேயும். அப்போ டு பி வேர்ப் வரணும். டு பி வேர்ப் செக் பண்ணலாம். இப்போது டு பி வேர்ப் இங்கே இஸ் இருக்குது. டு பி வேர்ப் இங்கே இருக்கிறத நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் எது டு பி வேர்ப் இஸ் இருக்குது, செகண்டில் இங்கே ஏற்கனவே இஸ் இருக்குது, அப்போ அந்த இஸ் இங்கே அப்படியே வந்துடுது. அப்போ செகண்டில் எது டு பி வேர்ப்னா பீயிங். இங்கே ஆஸ் இருக்குது, இங்கே ஆஸ் அப்படியே வந்துடுது. இதில் டு பி வேர்ப் பீன், இங்கே வெறும் மேட் தான் இருக்குது. அப்போ நம்ம ஒரு டு பி வேர்ப் ஆட் பண்ணணும், அதுதான் வாஸ் ஆட் பண்ணி அப்படியே மெயின் வேர்ப் அப்படியே போட்டிருக்கோம். இங்கே வாஸ் இருக்குது, இந்த வாஸ் அப்படியே வந்துடுது. டு பி வேர்ப் என்ன யூஸ் பண்ணுறோம், பீயிங்.
ஆட் அதே ஆட் இங்கே வந்துடுது டு பி வேர்ப் பீன். இங்கே வில் இருக்குது, வில் அப்படியே வந்துடுது டு பி வேர்ப் பி ஆட் பண்ணுறோம். இங்கே வில் ஹேவ் இருக்குது, இங்கே வில் ஹேவ் வந்துடுது, இங்கே பீனுன்ற டு பி வேர்ப் ஆட் பண்ணுறோம். இதில் என்னென்னா இங்கே வேர்ப் மெயின் வேர்ப் முன்னாடி இருக்கிற எல்லாமே அப்படியே வந்துடும். மெயின் வேர்ப் என்ன ஃபார்மில் இருந்தாலும் பேசிவ் வாய்ஸில் நம்ம V3 ஃபார்மேட்டில் மாற்றணும். நடுவில் என்ன பண்ணோன்னா இங்கே ஐஎன்ஜி வருது. எங்கே ஐஎன்ஜி வருது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ்லி, பாஸ்ட் கண்டினியூஸ்லியும் ஐஎன்ஜி வருது. மெயின் வேர்ப் ஐஎன்ஜி ஃபார்மில், கண்டினியூஸ் ஃபார்மில் வந்திருக்கு. அதான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஐஎன்ஜியில் வந்தால் நம்ம பாசிவ் வாய்ஸில் பீயிங் சேர்க்கணும். டு பி வேர்ப் பீயிங்கை ஆட் பண்ணணும். அதுவே ஆஸ், ஹேவ், ஆட் இதெல்லாம் வந்தால் நம்ம பாசிவ் வாய்ஸில் பீன் ஆட் பண்ணணும். BEEN. டு பி வேர்பாக எதை ஆட் பண்ணணும்? பீன் ஆட் பண்ணணும். அதுவே எதுவுமே வரலை, வெறும் மெயின் வேர்ப் மட்டும் வருது, வெறும் மெயின் வேர்ப் மட்டும்தான் வருதுன்னா நம்ம முன்னாடி என்னத்தை ஆட் பண்ணோன்னா இங்கே ப்ரெசண்ட்டில் வந்துச்சுன்னா இஸ், பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டில் வந்துச்சுன்னா வாஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் வில்லில் வந்துச்சுன்னா பி, வில் பி, வில்லில் வந்துச்சுன்னா பி ஆட் பண்ணணும் கூட. அவ்வளவுதான். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ பார்க்கலாம். சூஸ் த கரெக்ட் பேசிவ் ஃபார்ம் ஆஃப் த சென்டென்ஸ். கொடுத்துருக்கிற சென்டென்ஸை பேசிவ் ஃபார்ம், அதோட ரைட்டான பேசிவ் ஃபார்ம் எதுன்னு கேட்குறாங்க. இந்த 4 ஆப்ஷனும் பார்ப்போம். பேசிவ் ஃபார்ம்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது டு பி ப்ளஸ் V3. தே ஆர் மெண்டிங் த ரோட், ஆர் மெண்டிங் இதுதானே வேர்பு. ஆப்ஷனில் பார்ப்போம். மெண்டிங்கோட V3 என்னென்னா மெண்டட், ED. மெண்டிங்கோட V3 வந்து மெண்டட். ஆப்ஷனில் மெண்டட் 4த்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வந்திருக்கு? ஐஎன்ஜி வந்திருக்கு. ஐஎன்ஜி வந்தால் என்ன வரணும்? பீயிங் வரணும். பேசிவ் ஃபார்மில் நம்ம பீயிங்கன்றத ஆட் பண்ணணும். டு பி வேர்பாக என்ன வரணும்? பீயிங். அதனால் எங்கே பீயிங் வந்திருக்குன்னா ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் டிலையும் பீயிங் வந்திருக்கு. மற்ற 2 ஆப்ஷன் அப்போ வராது. இங்கே வந்து ஆப்ஜெக்ட் என்ன? த ரோட், அதுதானே ஃபஸ்ட்டு வரணும். அப்போ த ரோட் வாஸ் பீயிங் மெண்டட்னு இருக்குது. இங்கே ப்ரெசண்ட்டில் தானே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், அப்போ ஆன்சரும் ப்ரெசண்ட்டில் தானே வரணும். இங்கே வாஸுன்றது வந்து பாஸ்ட்டு, அதனால் இது வராது. இங்கே ஆறுன்றது கொஸ்டினில் ப்ரெசண்ட்டில் கொடுத்துருக்கனால ஆன்சர் ப்ரெசண்ட்டில் வரணும். இஸ்ன்றது ப்ரெசண்ட், அதனால் த ரோட் இஸ் பீயிங் மெண்டட். இங்கே ஆப்ஜெக்ட், பேசிவில் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வரும். ஆப்ஜெக்ட் த ரோடு வந்திருக்குல்ல, ரோடுன்றது வந்து சிங்குலர், ஒன்று தான், ஒரு ரோடை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க. த ரோட் இஸ் பீயிங் மெண்டட். அதனால் ஃபஸ்ட்டு ஒனுக்கு ஆன்சர் என்னென்னா டி தான் ஆன்சர். இப்போ செகண்ட் ஒன் பார்ப்போம். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் பேசுவேன்னு இருக்குது. இது எதில் வந்திருக்கு? இதோட வேர்ப் முதல்ல என்ன? ஐ ஸ்பீக் இங்கிலீஷில் ஸ்பீக்குன்றது தான் வேர்ப். நம்ம பேசிவ் ஃபார்ம்னா டு பி ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருக்கணும். கொஸ்டின் பாருங்கள். ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், நான் இங்கிலீஷ் பேசுவேன். அதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். இதில் இந்த சென்டென்ஸில் எது வேர்ப்னு பார்த்தா ஸ்பீக்குன்றது தான் வேர்ப். நம்ம பேசிவில் மாற்றோம்னா நம்ம மைண்டில் வர வேண்டியது டு பி ப்ளஸ் V3 ஃபார்மேட்டில் இருக்கணும். நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸ்பீக்குன்றது V1, ஸ்பீக்கோட V3 ஃபார்ம் V2 வந்து V2 வந்து ஸ்போக், V3 வந்து ஸ்போக்கன். இப்போ 4 ஆப்ஷன்லையுமே ஸ்போக்கன் வந்துடுச்சு. அப்போ V3 நமக்கு இருக்குது.
இல்லை இப்போ நம்ம டு பி வேர்ப் தான் செக் பண்ணணும். கொடுத்துருக்குற கொஸ்டினில் வந்து ஐ ஸ்பீக் இங்கிலீஷ், இங்கே டு பி வேர்பே இல்லை. அப்போ நம்ம தான் டு பி வேர்ப் ஆட் பண்ணணும். இப்போ இங்கே ஆப்ஜெக்ட் என்ன, இங்கிலீஷுன்றது தான், அதுதானே ஃபஸ்ட்டில் வரணும். இங்கிலீஷுன்ற ஆப்ஜெக்ட் வந்துச்சு, இங்கிலீஷுன்றது சிங்குலர், அப்போ இஸ் வரும். எங்கெல்லாம் இஸ் வந்திருக்குன்னா ஏலையும் சிலையும் வந்திருக்கு, மற்ற 2 இடத்துல ஆர் வந்திருக்கு. அப்போது பியும் டியும் ஆன்சர் கிடையாது. ஏவும் சிலையும் இஸ் வந்திருக்கா. நமக்கு சப்ஜெக்ட் வந்து ஐ, அது வந்து இங்கே ஆப்ஜெக்டாக வருமா பேசிவ் வாய்ஸில். ஐன்ற சப்ஜெக்ட் வந்து பேசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக போகும்போது மீன் மாறும். ஆனால் இங்கே சியில் ஐன்னே வந்திருக்கு, அப்படி வரக்கூடாது, அதனால் சியும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் பை மீ, இதுதான் ஆன்சர்.